ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். உங்களுக்காக சீரடியிலிருந்து சாய் சச்சரிதம். இன்னைக்கு நம்ம 25வது நாள்ல இருக்கோம். இந்த 25வது நாள்ல 27வது அத்தியாயத்தை பார்க்க போறோம். ஒரு மனிதன் கடலில் மூழ்கும் போது எல்லா தீர்த்தங்களிலும் புனித ஆறுகளிலும் நீராடிய புண்ணியம் அவனை சேர்கிறது. அதே மாதிரியாக ஒரு மனிதன் சத்குருவின் பாதங்களில் அடைக்கலம் புகும்போது மூவரையும், அதாவது பிரம்மா, விஷ்ணு, மகாதேவர் பரபிரம்மத்தையும் வணங்கும் பேரு அவனுக்கு உண்டாகுகிறது. கற்பகத்தருவும் ஞான சாகரமும் நமக்கு ஆன்ம உணர்வை அளிப்பவருமான சாயிக்கு ஜெயம் உண்டாகட்டும். சாயி, தங்களது கதைகள் பால் எங்களுக்கு ஆர்வம் உண்டாக செய்யுங்கள். சாதக பறவை மேகங்களினுள் உறையும் நீரை பருகி இன்பம் அடையும். இதை கற்போரும் கேட்போரும் அதே மன நிறைவு பாங்கில் இவைகளை ஆர்வமுடன் பருகட்டும். தங்களது கதைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் போது அவர்களும் அவர்களது குடும்பமும் சாத்வீக உணர்வுகள் அனைத்தையும் பெறட்டும். அதாவது மனம் உருகி கண்களில் நீர் நிறைய அவர்கள் மூச்சு ஒரே சீராக அமைந்து அவர்கள் மனம் அமைதி அடைந்து மயிர் கூச்செறிந்து அழுது தேம்பி உடல் குலுங்கட்டும். எங்கள் பகைமையும் வித்தியாசங்களும் பெரியவராயினும் சிறியவராயினும் மறைந்தொழியட்டும். இவைகள் எல்லாம் நடந்தால் குருவின் கிருபை அவன் மீது மலர்ந்து இருக்கிறது என்பது பொருள். இத்தகைய உணர்வுகள் உன்பால் எழும்போது குரு மிக மிக மகிழ்கிறார். ஆத்ம உணர்வு என்னும் லட்சியத்தில் உனக்கு நிச்சயமாக வழிகாட்டுவார். பாபாவிடம் முழுமையான இதயபூர்வமான சரணாகதி எய்துதலே மாயையின் பிடிகளிலிருந்து விடுபடுவதற்கு மிக சிறந்த வழியாகும். மாயைக்கு அப்பால் வேதங்களால் உன்னை எடுத்து செல்ல முடியாது. சத்குரு ஒருவரே அங்கனம் செய்ய முடியும். பரம்பொருளை எல்லா ஜீவராசிகளிடமும் காண முடியும். இப்ப இந்த அத்தியாயத்தோட முக்கியமான பகுதிக்கு வரப்போறோம். சாய் எப்போதும் பாத்தீங்கன்னா தன்னோட பக்தர்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தமான புத்தகங்களை கொடுத்து படிக்க சொல்லிக்கிட்டே இருப்பாரு. படிக்கிறதோட மட்டும் இல்லாம அதுக்கான விளக்கத்தையும் அவங்களுக்கு கொடுப்பாரு சாயி. அது கனவுலையோ இல்ல நேர்லயோ ஏதாவது ஒரு முறையில அவங்களுக்கு புரிஞ்சுக்கிற சக்தியை கொடுப்பாரு. சாயோட போதனைகள்ல மிக மிக முக்கியமானது, சாய் இப்படி பூஜை பண்ணுங்க உங்களோட கடவுளுக்கு இந்த மாதிரி வழிபாடு செய்யுங்க, இந்த மந்திரத்தை சொல்லுங்க அப்படின்னு அவர் என்னைக்குமே சொன்னதே கிடையாது. அவர் போதித்தது எல்லாமே பாத்தீங்கன்னா முக்கியமான ஆன்மீக புத்தகங்கள்லாம் எடுத்து படிங்க அப்படிங்கறத தான் அவர் நிறைய போதிச்சாரு. அது மட்டும் இல்லாம அதை சார்ந்து நிறைய கதைகளும் சொன்னாரு. அது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு நிறைய புத்தகங்கள் அன்பளிப்பா கொடுத்திருக்காரு. கொடுத்தவங்க படிக்க சொல்லியிருக்காரு. ஏன் படிப்பறிவே இல்லாதவங்களுக்கு கூட அந்த அறிவை கொடுத்து அதை படிச்சு புரிஞ்சுக்கிற அளவுக்கு அந்த சக்தியும் கொடுத்திருக்காரு. இப்ப அது எல்லாத்தையும் தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். இந்த அத்தியாயம் 27ல பாபா உபதேசம் அளிக்கும் பல முறைகளை முந்தைய அத்தியாயங்களில் நாம் முன்னரே கண்டிருக்கிறோம். அவற்றில் ஒரு முறையை இங்கு காண்போம். தாங்கள் சிறப்பாக பாராயணம் செய்ய விரும்பிய சில மத சம்பந்தமான நூல்களை பாபாவிடம் எடுத்து சென்று அவரது திருக்கரங்கள் பட்டு புனிதமாக்கப்பட்ட பின் அவைகளை திரும்ப பெற்றுக்கொள்வது சிலரின் வழக்கமாக இருந்து வந்தது. அதாவது என்னன்னா, ஏதாவது ஒரு ஆன்மீக ஒரு பகவத்கீதையோ சிவபுராணமோ ஸ்கந்த புராணமோ இப்படி எந்த ஆன்மீக புத்தகமா இருந்தாலும் சரி, பாகவதத்துல இருந்து எதா இருந்தாலும் சரி, என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பாராயணம் படிக்கிறதுக்கு முன்னாடி அதை படிச்சு புரிஞ்சுக்கணும்ல. அந்த சக்தி கடவுள் தானே கொடுக்க முடியும், நம்மளோட குரு தானே கொடுக்க முடியும். அதுக்காக என்ன பண்ணணும், எல்லாரும் என்ன பண்ணியிருக்காங்க, குரு கிட்ட எடுத்துட்டு போய், அதாவது நம்ம சாய் கிட்ட எடுத்துட்டு போய் அதை கொடுத்து அவரோட திருக்கரங்களால அதை மீண்டும் வாங்கியிருக்காங்க. அதாவது பாபாவோட ஸ்பரிசம் பட்டு அந்த ஆசீர்வாதத்தோட அதை வாங்கியிருக்காங்க. அப்பதான் அதை புரிஞ்சுக்க முடியும், அதோட பலன் கிடைக்கும். அதுக்காக அந்த மாதிரிலாம் செஞ்சிருக்காங்க. எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். பாபா சம்பந்தமா ஏதாவது விரத புக் இருக்கா, மந்திரங்கள் புக் இருக்கா, ஒவ்வொரு டைம்ல ஒவ்வொரு மந்திரம் அப்படியே ஃபேமஸ் ஆகிக்கிட்டே இருக்கு நம்ம சாய் பக்தர்கள்ட்ட. ஆனா சாயோட போதனைகள் பாத்தீங்கன்னா எதுவுமே வெளியே வரதே கிடையாது. நம்ம படிக்கணும், நிறைய ஆன்மீக புத்தகங்கள் எடுத்து படிக்கணும், இல்லைன்னா ஆன்மீக உபதேசங்களை கேட்கணும். நிறைய குருமார்கள் சப்தங்கள்லாம் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் எடுத்து நீங்க கேட்டீங்கன்னா பயனுள்ளதா இருக்கும். ஏன்னா இதுதான் சாய் சொல்றது, நமக்கு அதை சரியா புரிஞ்சுக்கணும் நீங்க. அதுதான் அன்னைக்கு இருந்த மக்கள் எல்லாரும் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. படிக்கிறதுக்கு நேரம் இல்லைனாலும் நம்ம ஆடியோ வடிவில் கேட்கலாம். இன்னைக்கு டெக்னாலஜி எங்கேயோ போயிடுச்சு, எல்லா புத்தகமும் ஆடியோ வடிவில் இருக்கு, கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்ம அட்லீஸ்ட் படிக்க முடியலன்னா கூட கேட்கலாம். அது கூட யாரும் செய்யறது கிடையாது இன்னைக்கு. ஆனா புதுசா ஏதாவது ஒரு பூஜை புனஸ்காரம்னு யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா நம்ம முதல்ல அதுக்காக நம்ம நேரத்தை செலவழிச்சுக்கிட்டு இருக்கோம்.
ஆனால் பாபாவோட பொன்மொழிகள் இன்னைக்கு வெளியே வராமையே இருக்கு. சச்சரிதம் வந்து படிக்கிறோம், ஆனால் அதுவும் வந்து ஒரு வேண்டுதலுக்கு மாதிரி ஒரு சாஸ்திரத்துக்கு வந்து படிச்சுட்டு இருக்காங்களே தவிர அதில் இருக்க பொன்மொழிகளும் அதில் உள்ள கருத்துக்கள் அதில் நடந்த விஷயங்களை வந்து கிரகித்து கொண்டு அதை நம்ம வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தணும். அதான் முக்கியம். சாய் சச்சரிதம் வந்து படிக்கிறதோ இல்லை நீங்கள் கேட்குறதோ அது எதுவுமே அது முக்கியம் கிடையாது. நீங்கள் இதை எந்த அளவுக்கு உள்வாங்கினீங்க, இதை எந்த அளவுக்கு உங்களோட வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துறீங்க அப்படிங்கிறதுல தான் இருக்குது சாயோட ஆசீர்வாதம் உங்களுக்கு எந்த அளவுக்கு கிடைக்குங்கிறது. அத்தகைய நூல்களை அவர்கள் தினந்தோறும் படிக்கும்போது பாபா அவர்களுடன் இருப்பதாகவே உணர்ந்தனர். ஒருமுறை காகா மகாஜினி ஏக்நாத் பாகவதம் புத்தகம் ஒன்றுடன் ஷீரடிக்கு வந்தார். ஷாமா இந்நூலை படிப்பதற்காக மசூதிக்கு எடுத்து சென்றார். பாபா அதை அவரிடமிருந்து வாங்கி இங்கும் அங்குமாக சில பக்கங்களை புரட்டிவிட்டு ஷாமாவிடம் திரும்ப அளித்து இதை நீ வைத்துக்கொள் என்றார். ஷாமா, அதாவது காகா மகாஜினி கொண்டுட்டு வந்த புத்தகத்தை என்ன பண்ணியிருக்காரு, பாபா வாங்கி 2 பக்கம் அங்கேயும் இங்கேயும் பார்த்துட்டு ஷாமா கிட்ட வந்து கொடுத்துட்டாரு. ஷாமா சொல்றாரு, இது வந்து என்னோடது கிடையாது, இது வந்து காக்கா உடையது, அவருக்கு அதை திரும்ப கொடுத்து விட வேணும், அவர்கிட்ட நான் வாங்கியிருக்கேன், அதை நான் திரும்ப கொடுத்துடுறேன், நீங்க என்னையே வச்சுக்க சொல்றீங்க அப்படின்னு. அதுக்கு பாபா சொல்றாரு, இல்லை இல்லை, நான் அதை உனக்கு அளித்ததால் நன்மைக்காக உன்னிடமே வைத்துக்கொள், உனக்கு அது பயன்படும், நான் வந்து உங்ககிட்ட கொடுத்துட்டேன், நீ தான் வச்சுக்கணும், இது உனக்கு வந்து நன்மை கொடுக்கும் அப்படின்னு பாபா சொல்றாரு. இவ்விதமாக பல நூல்களை ஷாமாவிடம் ஒப்படைக்கப்பட்டார். இந்த மாதிரி ஷாமா கிட்ட பாபா நிறைய புத்தகம் வந்து கொடுத்துருக்காராம். காகா என்னும் சில நாட்களில் மற்றொரு பாகவதத்துடன் வந்து அதை பாபாவின் கரங்களில் அளித்தார். பாபா அவருக்கு அதை பிரசாதமாக திரும்ப அளித்து அதை நன்றாக பாதுகாக்கும்படியும் அது அவரை நல்ல நிலையில் வைத்திருக்கும் என்றும் கூறினார். காகாவும் அதை வணக்கத்துடன் பெற்றுக்கொண்டார். காகா மகாஜினி வந்து ஏற்கனவே கொண்டு வந்த ஒரு புத்தகத்தை, அதாவது பாகவத புத்தகத்தை வந்து பாபா என்ன பண்றாரு, ஷாமாவுக்கு வந்து கொடுத்துட்டாரு. திரும்பவும் இன்னொரு பாகவத புக்கை வந்து காகா மகாஜினி கொண்டுட்டு வந்து பாபா கிட்ட கொடுத்து ஆசீர்வாதம் வாங்குறாரு. பாபா இந்த முறை வந்து காகா மகாஜினிக்கு வந்து கொடுத்துறாரு. கொடுத்து இதை நீ வச்சுக்கோ, இது உனக்கு நன்மை பயக்கும்னு ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்துட்றாரு. ஷாமாவும் விஷ்ணு சகசர நாமமும் அடுத்தது பார்க்க போறது நம்ம. ஷாமா பாபாவின் மிக நெருங்கிய பக்தர். விஷ்ணு சகசர நாமத்தின் ஒரு பிரதியை பிரசாதமாக அவருக்கு அளிப்பதன் மூலம் பாபா அவருக்கு அருள் செய்ய விரும்பினார். ஒருமுறை ஒரு ராம்தாசி பக்தர் ஷீரடிக்கு வந்து அங்கு சில காலம் இருந்தார். அவர் தினந்தோறும் பின்பற்றிய ஒழுங்குமுறை கீழ் வருமாறு. இந்த ராம்தாசி வந்து என்னென்ன பண்ணுவார், ஒரு நாளைக்கு அவர் என்னென்ன வேலை செய்யறாரு அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்க போறோம். தினந்தோறும் பின்பற்றிய ஒழுங்குமுறை: அதிகாலையில் அவர் எழுந்திருந்து முகம் கழுவி குளித்து விட்டு காவி உடை உடுத்தி கொண்டு திருநீற்றை உடலில் தரித்து கொண்டு, திருநீற்றை அதாவது விபூதியை எடுத்து உடலில் வந்து பூசிக்கொண்டு விஷ்ணு சகசரநாமம், அத்தியாத்ம ராமாயணம் ஆகிய புனித நூல்களை நம்பிக்கையுடன் படிப்பார். அவர் இவற்றை அடிக்கடி பல முறை படித்தார். இதுதான் அவரோட ரொட்டீன் ஒர்க். டெய்லி இதுதான் பண்ணிட்டு இருப்பாராம். சில நாட்களுக்கு பின்னர் பாபா விஷ்ணு சகசரநாமத்தை ஷாமாவுக்கு ஆரம்பித்து வைத்து அவருக்கு அருள் செய்ய நினைத்தார். சாய் என்ன நினைக்கிறாரு, தன்னோட நெருங்கிய பக்தரான ஷாமா வந்து விஷ்ணு சகசரநாமத்தை வந்து படிக்கணும், அதை ஆரம்பிச்சு வைக்கணும் நம்ம அப்படின்னு நினைக்கிறாரு. இதுக்காக ஒரு திட்டம் தீட்டுறாரு சாய். என்ன திட்டம்னு பாருங்களேன் நீங்களே. என்ன பண்றாரு, ராம்தாசியை கூப்பிட்டு சொல்றாரு, தன்னோட பக்கத்துல கூப்பிட்டு, எனக்கு வந்து தாங்க முடியாத வயிறு வலியா இருக்கு, எனக்கு தாங்க முடியல, சூரத்தாவரை அதாவது ஒரு பேதி மருந்து, அந்த மிதமான பேதி மருந்து நான் வந்து சாப்பிடணும், அப்படி சாப்பிட்டாதான் என்னோட வலி நிற்கும், என்னால வலி தாங்க முடியல அப்படின்னு அந்த ராம்தாசி கிட்ட சொல்றாரு. எனவே கடை வீதிக்கு போய் இந்த மருந்தை வந்து வாங்கிட்டு வா அப்படின்னு ராம்தாசியை கடைக்கு அனுப்பி வைக்கிறாரு. இவர் ராம்தாசி என்ன பண்றாரு, கடைக்கு போறாரு மருந்து வாங்குறதுக்கு. ஏன்னா சாய்க்கு வந்து வயிறு வலிக்குது, அவரே மருந்து வாங்க சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவசரமா மருந்து வாங்க போயிட்டாரு. இந்த நேரத்துல சாய் என்ன பண்ணிடுறாரு, அவர் படிச்சுக்கிட்டு இருக்காருல அந்த சகசர நாமம் புத்தகம், அந்த புத்தகத்தை எடுத்து ஷாமா கிட்ட கொடுத்துறாரு. கொடுத்துட்டு ஷாமா கிட்ட சொல்றாரு, ஷாமா, இப்புத்தகம் மிகவும் பயனுள்ளது, பலனுள்ளது, எனவே இதை உனக்கு பரிசளிக்கிறேன். ஒரு முறை நான் தீவிரமாக கஷ்டப்பட்டேன், எனது இதயம் துடிக்க தொடங்கி என் உயிர் மிகவும் ஆபத்தான நிலையில் இருந்தது. அத்தகைய தருணத்தில் நான் இந்நூலை எனது மார்போடு வைத்து அணைத்து கொண்டேன். அப்போது அது எத்தகைய ஆறுதலை அளித்தது. அல்லாவே என்னை காப்பாற்ற கீழிறங்கி வந்தார் என்று நினைத்தேன். எனவே இதை உனக்கு கொடுக்கிறேன். மெதுவாக படி, தினந்தோறும் குறைந்தபட்சம் ஒரு நாமத்தையாவது படி, அது உனக்கு நன்மை செய்யும். சாய் எவ்வளவு முக்கியம், சகசரநாமம் வந்து விஷ்ணு சகசரநாமம் வந்து எவ்வளவு முக்கியம் சொல்லியிருக்காருன்னு புரிஞ்சுக்கணும் நீங்க. எனக்கு வந்து நெஞ்சு வலி, என் உயிரே நிக்கிற மாதிரி இருந்தது. அப்ப நான் இந்த புத்தகத்தை எடுத்து என் நெஞ்சோட வச்சுக்கிட்டேன்.
எனக்கு வந்து நல்லானது அப்படின்னு பாபா சொல்றாருன்னா அவரோட நெஞ்சு மார்போட சேர்த்து வச்சுக்கிட்டாராம். அப்பதான் அவருக்கு அந்த போன உயிர் திரும்பி வந்ததான். கடவுளே அல்லாவே இறங்கி என்னை வந்து காப்பாத்துறாரு, கடவுளே இறங்கி வந்து எனக்கு வந்து மீண்டும் ஒரு வாழ்க்கையை வந்து கொடுத்தாரு, என்னோட உயிரை காப்பாத்துறதா நான் வந்து உணர்ந்தேன் அப்படின்னு சாயி சொல்றாரு. அப்ப பாத்துக்கோங்க விஷ்ணு சகஸ்ரநாமம் எவ்வளவு முக்கியம்னு. உங்களால படிக்க முடியல, இல்ல படிக்க தெரியல, படிக்க கஷ்டமா இருக்கு, எதா இருந்தாலும் பரவாயில்ல, முடிஞ்சா புத்தகம் வாங்கி படிங்க. முடியலையா ஏகாதசி டைம்ல, சனிக்கிழமை டைம்ல, எப்பெல்லாம் விஷ்ணுவுக்கு உகந்த நாள், பெருமாளுக்கு உகந்த நாட்கள்யாவது என்ன பண்ணுங்க, விஷ்ணு சகஸ்ரநாமம்லாம் கேளுங்க. தினமும் கூட கேட்கலாம், தவறு கிடையாது. எவ்வளவோ நேரத்தெல்லாம் நம்ம வந்து செலவு பண்ணிட்டு இருக்கோம். இப்போ மொபைல் எடுத்து இப்போ நம்ம சாயின்னு டைப் பண்ணா போதும், சாய் மிராக்கல், சாய் மந்திரம், ஏகப்பட்ட பூஜை முறைகள் அது இதுன்னு என்னென்னமோ இருக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இப்ப விஷ்ணு சகஸ்ரநாமம் எவ்வளவு முக்கியம். இப்ப எத்தனையோ பேர் டெய்லியும் பாராயணம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, சச்சிதம் வந்து படிச்சுக்கிட்டே இருக்காங்க. தினைக்கு ஒரு அத்தியாயம் நானும் அதுல இருக்கிற விஷயத்த நம்ம வந்து கடைபிடிக்கணும். அப்ப ஷாமாவுக்கு சொல்றாரு, பாபாவோட நெருங்கிய ஒரு பக்தர் ஷாமா. அப்ப யாரெல்லாம் ஷாமா மாதிரி பாபாவுக்கு நெருக்கமா இருக்குன்னு நினைக்கிறாங்களோ, அப்ப ஷாமாவுக்கு பாபா சொன்னது எல்லாத்தையும் நம்மளும் கேட்கணும். அப்ப நம்மளும் ஷாமாவாகணும் முயற்சி பண்ணோம்ல, பாபா கிட்ட அந்த அளவுக்கு உரிமையா இருக்கணும்னு முயற்சி பண்ற ஒவ்வொரு பக்தர்களும் இதெல்லாம் கடைபிடிக்கணும். ஷாமா அப்ப ஷாமா சொல்றாரு, அது எனக்கு வேண்டாம். அதன் சொந்தக்காரனான ராம்தாசி ஒரு பைத்தியம், பிடிவாதக்காரன், கோபக்காரன், நிச்சயம் என்னுடன் சண்டைக்கு வருவான். மேலும் நான் ஒரு பட்டிக்காட்டான், அதனால் எனக்கு இந்நூலில் உள்ள சமஸ்கிருத எழுத்துக்கள் படிக்க தெரியாது. இப்ப நமக்கும் இருக்கிறது கஷ்டம் தானே, சமஸ்கிருத எழுத்துக்கள் வந்து படிக்க முடியல. கொஞ்சம் முயற்சி பண்ற போது கொஞ்சம் கொஞ்சமா வருது, ஆனா வந்து இருந்தாலும் வேகமா படிக்க முடியல. உங்களுக்கு மட்டும் கிடையாது, எனக்கும் அதே நிலைமை தான். ஆனா நம்ம கொஞ்சம் முயற்சி பண்ணணும். அப்படி முடியலன்னா கூட கேட்கலாம்ல. அதான் இப்ப ஷாமா சொல்றாரு, நான் வந்து ஒரு பட்டி காட்டான், எனக்கு சமஸ்கிருத எழுத்துக்கள்லாம் எனக்கு வந்து படிக்க தெரியாது, எனக்கும் தெரியல, எனக்கு அந்த அளவுக்கு அறிவு கிடையாது. அது மட்டும் இல்லாம இந்த ராம்தாசி வந்து ரொம்ப கோபக்காரன், ஒரு பைத்தியம், பிடிவாதக்காரன், அவன் கோபக்காரன். அவன் நிச்சயமா அந்த புக்கை நீங்க எனக்கு கொடுத்தீங்கன்னு தெரிஞ்சா அவன் என்கிட்ட சண்டைக்கு வருவான்னு பயப்படுறாரு. அது மட்டும் இல்லாம எனக்கு இந்த சமஸ்கிருதம் வந்து எனக்கு படிக்கவும் தெரியாது, எனக்கு அந்த அளவுக்கு படிப்பறிவு இல்லைன்னு சொல்றாரு. இவ்விடையெல்லாம் ஷாமாக்குள்ள மனசுல ஒரு எண்ணமும் ஓடுது. பாபா தமது இந்த செய்கையின் மூலமாக தன்னை ராம்தாஸுக்கு எதிராக கிளப்பி விடுவதாக நினைக்கிறாரு. பாபா இப்படி செய்யறதுனால எனக்கும் ராமதாஸுக்கு சண்டை வரப்போகுது, ஒருவேளை பாபா இதான் விரும்புறாரா அப்படிங்கிற மாதிரி அவர் நினைக்க ஆரம்பிக்கிறாரு. பாபா அவருக்காக என்ன நினைத்தார் என்பதை பற்றிய எண்ணமே அவருக்கு இல்லை. ஷாமா ஒரு பட்டிக்காடாக இருந்த போதும் அவருடைய நெருங்கிய பக்தராகையால் இந்த விஷ்ணு சகசர நாமத்தை அவர் கழுத்தில் சூட்டி உலக துன்பங்களினின்று அவரை காக்க பாபா எண்ணிருக்க வேண்டும். சாய் என்ன நினைச்சு கொடுத்திருப்பாரு, இதை வந்து ஷாமா வந்து படிக்கணும், இந்த உலக கஷ்டங்கள்ல இருந்து அவனுக்கு வந்து விடுதலை கிடைக்கணும், கடவுளோட அருளும் ஆசையும் கிடைக்கணும், ஒரு தெளிவு கிடைக்கணும், மன நிம்மதி அடையணும், இதற்காக வந்து பாபா வந்து கொடுத்திருப்பாரு. ஆனா இவரு வந்து என்ன பண்றாரு, நமக்கும் ராமதாஸுக்கும் சண்டையை முட்டி விடுறாரு அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து நினைச்சுக்கிறாரு. கடவுளின் நாமத்தின் சக்தி யாவரும் அறிந்ததே, கடவுளின் நாமத்தின் சக்தி யாவரும் அறிந்ததே, அது நம்மை எல்லா பாவங்களில் நின்றும் காப்பாற்றி பிறப்பு இறப்பு சுழலில் நின்றும் நம்மை விடுதலையாக்குகிறது. இதைவிட சுலபமான சாதனம் வேறு எதுவும் இல்லை. நம் மனதை மிக சிறந்த முறையில் அது தூய்மைப்படுத்துகிறது. அதற்கு எவ்வித சடங்கு முறைகளோ தடையோ கிடையாது. அது எவ்வளவு சுலபம், அவ்வளவு பயனுள்ளது. ஷாமா இந்த சாதனையில் ஆர்வம் கொள்ளாதவராய் இருப்பினும் பாபா இதைத்தான் ஷாமாவை செய்யும்படி விரும்பினார். எனவே பாபா அதை அவர் மேல் திணித்தார். அதாவது நம்மள மாதிரி தான், நம்ம வந்து என்ன பண்ணுவோம், தேவையில்லாத விஷயங்கள்லாம் அது இதுன்னு பண்ணுவோம், ஆனா வந்து நல்ல விஷயத்த செய்ய மாட்டோம். இந்த மாதிரி புத்தகங்கள் படிக்கிறது, இந்த ஆன்மீக கதைகள் கேட்கறதெல்லாம் நமக்கு என்ன பண்ணுவோம், போர் அடிக்கும், தூக்கம் வரும். ஏன்னா இன்னொரு விஷயமும் இருக்கு, நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்த மாதிரி புத்தகங்கள் அந்த ஆன்மீக சொற்பொழிவுகள்லாம் கேட்கிறப்ப, உண்மையான ஆன்மீக சொற்பொழிவுகள்லாம் கேட்கும்போது அங்க வந்து பாத்தீங்கன்னா நித்ரா தேவி வந்துருவாங்க. நித்ரா தேவிக்கு அந்த ஒரு வரம் வந்து கடவுள் வந்து கொடுத்திருக்காரு, அந்த ஒரு அமைப்பு இருக்கு. நித்ரா தேவினா ஒண்ணும் இல்ல, தூக்க தேவதை. அந்த தூக்கத்துக்கான தேவதை என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்துல வந்து இருப்பாங்க. உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, ஒரு ஆன்மீக நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு தூக்கமே வரல அப்படின்னா அந்த இடத்துல ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது, ஆன்மீகம் சம்பந்தமா ஏதோ ஒன்று மிஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஆனா இதுவே முழுவதுமா வேற எந்த ஒரு கலப்படமும் இல்லாம தூய்மையான ஆன்மீக போதனைகளை நீங்க கேட்கும் போது உங்களுக்கு தூக்கம் தான் வரும். ஏன்னா அந்த இடத்துல நித்ரா தேவி இருப்பாங்க. எங்கெல்லாம் தூய்மையான ஆன்மீக போதனை இருக்கோ அங்க நித்ரா தேவி இருப்பாங்க. அதனாலதான் நமக்கு வந்து இந்த தூக்கம் வருது, படிக்கும் போது நமக்கு வந்து போர் அடிக்கிறது, இது எல்லாம் நடக்கும். இது எல்லாத்தையும் கடந்து போய் தான் நம்ம வந்து படிச்சு ஆகணும். சரிங்களா? உங்களுக்கு தூக்கம் வருது அப்படின்னா, ஏதாவது ஒரு போதனைகள் கேட்குறீங்க, ஒரு சப்தங்கள், ஒரு பெரிய குருமாரோட
சத்சங்கள் நிகழ்ச்சிகள்லாம் நீங்க கேட்கும்போது உங்களுக்கு தூக்கம் வருதுன்னா என்ன அர்த்தம்? அந்த இடத்துல உண்மையான ஆன்மீக சொற்பொழிவு நடந்துகிட்டு இருக்கு, அதனாலதான் நமக்கு தூக்கம் வருது. நித்ரா தேவி நம்மள தூங்க வச்சு இதை கேட்க விடாம பண்றாங்க. நம்ம நித்ரா தேவியை தோக்கடிச்சு இந்த போதனைகளை நம்ம கேட்கணும் அப்படின்னு நம்ம ஒரு வைராக்கியத்தோட என்ன பண்ணணும்? இறைவன் மேல் பக்தி கொண்டு அவரோட சரணடைந்து அதை கேட்கணும். சரிங்களா? இதே மாதிரிதான் நம்ம ஷாமாவுக்கும் அதை படிக்கிறதுல இன்ட்ரெஸ்டே இல்ல. ஆனா பாபா என்ன விரும்புறாரு? நம்மள மாதிரிதான் நமக்கு விருப்பம் இல்ல. ஆனா நம்ம பாபா என்ன பண்றாரு? இதெல்லாம் படிங்க படிங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஆனா நம்ம படிக்கல. ஷாமாவும் அதே தான் பண்றாரு. ஆனா அவர் படிக்கணும்னா பாபாவோட விருப்பம் அதுதான். அதனால திணிக்கிறாரு பாபா ஷாமா கிட்ட. ஏன்னா ஷாமா ரொம்ப நெருங்கியவர். ஏக்நாத் மகாராஜ் இம்மாதிரியாகவே ஒரு ஏழை பிராமணனிடம் விஷ்ணு சகசரநாமத்தை திணித்து அவனை காப்பாற்றினார் என்று வெகு நாட்களுக்கு முன்பே கூறப்பட்டு இருக்கிறது. விஷ்ணு சகசரநாமத்தை பாராயணம் செய்வதும் மனதை தூய்மைப்படுத்துகின்ற சிறந்த அகலமான வழியாகும். எனவேதான் பாபா இதை ஷாமாவிடம் திணித்தார். ராம்தாசி சூரத்தவரை, அதாவது அந்த வயிற்று வலிக்கான அந்த மருந்து, அந்த விதைகளோட என்ன பண்றாரு? பாபாவை பார்க்க திரும்பி வந்துட்டாரு. அங்கிருந்த அண்ணா சஞ்சினிகர் நாரதர் வேலை செய்ய விரும்பி நடந்ததை எல்லாம் அவரிடம் உரைத்தார். இப்போதும் ஒரு குரூப்ல ஏதோ ஒரு நாரதர் வேலை பண்றதுக்கு இருப்பாங்களே, ஒரு வீட்டுல ஒரு 4-5 பேர் இருக்காங்கன்னா அந்த வீட்டுல யாராவது என்ன பண்ணுவாங்க? நாரதர் வேலை கரெக்டா பார்ப்பாங்க. அந்த வீட்டுல, அதாவது துவாரகாமாய் வீட்டுல அப்ப இருந்த ஒருத்தர் தான் அண்ணா சஞ்சினிகர். அப்ப அவரு நாரதர் வேலை பார்த்துட்டாரு. நடந்த விஷயத்த ஃபுல்லா என்ன பண்ணிட்டாரு? அவரு ராம்தாசி கிட்ட சொல்லிட்டாரு, பாபா இந்த மாதிரி உன்னோட புக்கை எடுத்து ஷாமாவுக்கு கொடுத்துட்டாரு, ஷாமாவும் அதை வாங்கிக்கிட்டான் அப்படின்னு பத்த வச்சிட்டாரு. இப்ப என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ராம்தாசி உடனே கோபத்தால் குதித்தார். தனது முழு வெறியுடன் ஷாமாவிடம் இறங்கி வந்தார். தனக்கு வயிற்று வலி என்ற பெயரில் மருந்து வாங்கி வர அவரை அனுப்பும்படி பாபாவை தூண்டிவிட்டது ஷாமாதான் என்றும் இவ்வாறாக அவரது புத்தகத்தை எடுத்துக்கொண்டார் என்றும் கூறினார். நீ தான் பாபா கிட்ட சொல்லி ஒரு பிளான் பண்ணிருக்க, உங்களுக்கு வயிறு வலிக்குதுன்னு சொல்லி நீங்க அவனை அதாவது என்ன மருந்து வாங்க அனுப்பி விடுங்க அப்படின்னு நீ தான் சொல்லியிருக்க. அதனாலதான் சாயும் அப்படி பண்ணாரு. இப்படிலாம் பிளான் பண்ணி என்னோட புக்கை நீ திருடிக்கிட்ட, எடுத்துக்கிட்ட அப்படின்னு பழி போடுறாரு, மிரட்டுறாரு. ராம்தாசி ஷாமாவை மிரட்டுறாரு, நீ தான் இந்த மாதிரி வேலை பண்ணிருக்க, என்னை ஏமாத்தி வாங்கிட்ட, பாபாவுக்கு வயிற்று வலின்னு சொல்லி ஒரு நாடகம் ஆடி என்னை போக வச்சு நீ பாபா மூலமா இந்த புத்தகத்தை என்கிட்ட அபகரிச்சுக்கிட்ட. இப்ப உடனே இந்த புத்தகத்தை நீ தரலைனா நான் என்னோட மண்டையை இந்த செவுத்துலயே முட்டி என் மண்டையை உடைச்சிக்குவேன். எப்படி என் தலையை செவுத்துல முட்டி உடைச்சிக்குவேன் நானு அப்படின்னு மிரட்டாரு, பிளாக்மெயில் பண்றாரு. நான் என்னமோ சூசைட் பண்ணிக்குவேன், இந்த புக்கை தரலைன்னா நான் சூசைட் பண்ணிக்குவேன் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றாரு? தலையில போய் நான் முட்டிக்குவேன், தரையில முட்டி என்னோட தலையை உடைச்சிக்குவேன் அப்படின்னு மிரட்டுறாரு. இவரு பொறுமையா பாக்குறாரு, வெறும் கோபப்படாம ஷாமாவும் என்ன பண்றாரு பாக்குறாரு. அப்படி பார்த்து எந்த ஒரு பயனும் இல்ல. அப்ப பாபா பேச தொடங்குறாரு. ராம்தாசி, என்ன விஷயம்? ஏன் இவ்வளவு கலங்கி போய் இருக்கிறாய்? ஷாமா நம் பையன் இல்லையா? அவன் நம்ம பையன் தானே, வீணாக அவனை ஏன் திட்டுற? இவ்வளவு சண்டை போடும் ஆளாக நீ எப்படி இருக்கிற? மிருதுவான இனிமையான மொழிகளை பேச உன்னால் முடியாதா? அவன் நம்ம பையன் தானே, நீ எதுக்கு இவ்வளவு கோவப்படுற? நீ தினந்தோறும் இந்த புனித நூல்களை படிக்க, நீ தினைக்கு இந்த புனித நூல்களை படிச்சுக்கிட்டே இருக்க. எனினும் உன்னோட மனது தூய்மை இல்லாம இருக்கு, உன்னோட உணர்வுகள் கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கு, கட்டுக்குள்ளே இல்லையே நீ இந்த மாதிரி புனிதமான நூல்கள்லாம் படிக்கிற, இவ்வளவு கோவப்படுற, நீ என்ன ராம்தாசி? ஓ, இவைகள் எல்லாவற்றிலும் நீ பற்றற்று கவனமின்றி இருக்க வேண்டும். இதுல பற்று இல்லாம இருக்க வேண்டும் இல்லையா? நீ என்ன படிச்சிருக்க? நீ இவ்வளவு படிக்கிறியப்பா அப்படி இப்படின்னு பாபா சொல்றாரு. இந்த மாதிரி இந்த சின்ன புத்தகத்தின் மேலாம் இவ்வளவு பற்றோட இருக்கிய, நீ இந்த புத்தகத்தை இவ்வளவு அதிகமாக விரும்புவது வியப்பா இல்லை? உனக்கே வியப்பா இல்லை இந்த ஒரு புத்தகத்து மேல இவ்வளவு விருப்பமா கொண்டிருக்க? உண்மையான ராம்தாசிக்கு மமதா, அதாவது பற்று இருக்கக்கூடாது. ஒரு ராம்தாசி, அதாவது ராமனோட அடியவர், அதான் ராம்தாசி இவரோட பெயர். உண்மையான ஒரு ராமனோட அடியவருக்கு இந்த மாதிரியான ஒரு பற்றுதல் இருக்கக்கூடாது. ஆனால் சமதா இருக்க வேண்டும். அதாவது சமதானா எல்லோரையும் ஒன்று என பாவிக்கும் பண்பு இருக்கணும். ஷாமா பையனுடன் ஒரு புத்தகத்துக்காக நீ இவ்வளவு சண்டை செய்து கொண்டு இருக்கிறாய். போ, உன் இடத்தில் அமர்ந்து கொள்.
பணம் கொடுத்தால் ஏராளமாக புத்தகங்கள் கிடைக்கும், ஆனால் மனிதர்கள் கிடைக்க மாட்டார்கள். பணம் கொடுத்து நீ எத்தனை புத்தகத்தை வேணா வாங்கிக்கலாம், ஆனா மனிதர்களை வாங்க முடியுமா? நன்றாக நினைத்து பார்த்து தயவுள்ளவனாய் இரு. உன் புத்தகம் என்ன மதிப்பு பெறும்? ஷாமாவுக்கு அதை பற்றி கவலை இல்லை. நான் தான் அதை எடுத்து அவனிடம் கொடுத்தேன். உனக்கு அது மனப்பாடமாக தெரியும். ஷாமா அதை படித்து பலனடைய வேண்டும் என்று நான் எண்ணினேன். எனவேதான் அதை அவனிடம் கொடுத்தேன் என்றார். அதாவது இப்ப ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். இப்ப பாபா அவர்கிட்ட, அதாவது ராம்தாசி அவர்கிட்ட அந்த புத்தகத்தை கேட்டிருந்தாருனா, இந்த புக்கு எனக்கு வேணும்னு கேட்டிருந்தாருனா ராம்தாசி கொடுத்திருப்பாரா, கொடுக்க மாட்டாரா? கண்டிப்பா கொடுத்திருப்பாரு. அதை வாங்கி ஷாமா கிட்ட கொடுத்துருக்கலாம். ராம்தாசி கிட்ட இருந்து வாங்கி ராம்தாசி முன்னாடியே ஷாமாவுக்கு கொடுத்து, இதை நீ படி, ராம்தாசி மாதிரி நீயும் இதை படிச்சு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்திருந்தா ராம்தாசி சந்தோஷம் தான் பட்டிருப்பாரு. கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்க மாட்டாரு. பாபா கேட்டா கொடுத்திருப்பாரு. ஆனா ஏன் இந்த மாதிரி ஒரு திருவிளையாடல் விளையாடணும்? ராம்தாசி இவ்வளவு புத்தகங்கள் படித்தும் அவரோட மனது ஒரு நிலைப்படல, அவர் கட்டுக்குள்ள இல்ல. சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட அவர் என்ன பண்றாரு, உணர்ச்சி வசப்படுறாரு, கோவப்படுறாரு, யாரா இருந்தாலும் எடுத்தறிஞ்சு பேசுறாரு. ஒரு சின்ன புத்தகத்துக்காக கூட இருக்கிற நம்ம பையன் ஷாமா, யாரு ஷாமா, இங்கிருந்து வேற எங்கேயே இருந்து வந்தவனா, திடீர்னு துவாரகா மைக்குல வந்தவனா, கூடயே இருக்கிறவன், பாபா கூடயே இருக்கிறவன், இவருக்கு ரொம்ப பரிச்சயமானவன். அப்படி இருக்கும்போது அவர்கிட்ட போய், அந்த ஷாமா கிட்ட போய் ஒரு புத்தகத்துக்காக சண்டையிடுற ஒரு பழக்கம், அதுவும் எப்படிப்பட்ட ஒரு ஆளு? ராம்தாசி தனக்கும் காலையில விடிய கால பிரம்ம முகூர்த்த நேரத்துல எந்திரிச்சு குளிச்சுட்டு உடம்புல விபூதி நாமம் எல்லாம் பூசிக்கிட்டு விஷ்ணு சகஸ்ரநாமம் படிக்கிறது, இதெல்லாம் பண்ணி என்ன பிரயோஜனம் இருக்கு? இததான் பாபா சொல்றாரு. இப்ப நம்மளும் அப்படிதான் இருக்கோம். பல பேர், நீங்க நானு, நம்ம எல்லாரும் என்ன பண்றோம், சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட கோவப்படுறோம். கோவப்பட்டதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்றோம், இதுக்கு போய் நம்ம கோவப்பட்டமேனு காலம் கடந்து யோசிக்கிறோம். அதுக்குள்ள நம்ம பல பேரோட மனதை புண்படுத்திடுறோம். பாபாவின் மொழிகள் எவ்வளவு இனிமையாக இருக்கின்றன. அவைகளின் பலன் ஆச்சரியமானது. ராம்தாசி அமைதியானவர். ஷாமாவிடம் அதற்கு பதிலாக பஞ்சரத்னி கீதை ஒன்று எடுத்துக்கொள்வதாக கூறினார். ஷாமா அதிக சந்தோஷமடைந்து, ஒன்று ஏன், பதிலாக உனக்கு 10 பிரதிகள் தருகிறேன் என்று கூறினார். முடிவாக இவ்விஷயம் சமாதானத்துக்கு வந்தது. எந்த கடவுளை அறிய வேண்டும் என்று அவர் கவலைப்பட்டது கிடையாதோ அவரை பற்றிய விஷயங்கள் அடங்கியுள்ள பஞ்சரத்னி கீதையை ராம்தாசி கேட்டது ஏன்? தினந்தோறும் மசூதியில் பாபாவின் முன் மத புத்தகங்களை படித்த ராம்தாசி ஷாமாவிடம் அவர் முன்னிலையிலே சண்டை செய்வானேன் என்ற கேள்விகளை எல்லாம் கருதுங்கால். பழியை யாரிடம் ஒதுக்குவது என்பதையும் யாரை திட்டுவது என்பதையும் நாம் அறியோம். இந்நிகழ்ச்சி நடந்திராவிட்டால் ஈஸ்வர நாமத்தின் மகிமை, விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் ஆகிய விஷயங்கள் எல்லாம் ஷாமாவின் அறிவிற்கு எட்டி இருக்காது என்பதை மட்டும் நாம் அறிவோம். எனவே பாபாவின் கற்பிக்கும் முறையும் ஆரம்பித்து வைக்கும் முறையும் விசேஷமானது என்று நாம் காண்கிறோம். இவ்விஷயத்தில் ஷாமா நூலை படிப்படியாகவே கற்கவே செய்தார். புனே இன்ஜினியரிங் கல்லூரி பேராசிரியரும் ஸ்ரீமான் பூட்டியின் மருமகனுமான பேராசிரியர் ஜிஜி நார்கே MA MSc என்பவருக்கு அதை விவரித்து சொல்லும் அளவுக்கு அதில் வல்லமை பெற்றார். தொடர்ந்து முயற்சி பண்ணோம் அப்படின்னா பாபாவோட அருளால நம்ம எப்பேற்பட்ட அறிவையும் அடைய முடியும். பாபா சொல்லி கொடுப்பாரு. ஷாமாவுக்கு சமஸ்கிருதமே தெரியல, நார்மலா கூட அவருக்கு சரியா படிக்க தெரியாது, சரியான படிப்பறிவு கிடையாது. ஆனா அப்படிப்பட்ட ஷாமா பாபாவோட அருளால அதை படிச்சாரு. அதை படிச்சு இப்ப அதை புரிஞ்சுக்கிட்டு ஒரு பேராசிரியருக்கு, MA MSc முடிச்ச ஒரு பேராசிரியருக்கு விளக்கமே கொடுத்திருக்காரு. விஷ்ணு சகஸ்ரநாமத்தோட விளக்கமே கொடுத்திருக்காருன்னா அவரு எந்த அளவுக்கு அதை கற்று தேர்ந்திருப்பாரு. பாபா இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா அருள் புரிவார். அடுத்ததாக, ஒரு பக்தனுக்கு எப்படி கடவுள் காட்சி கிடைக்கும்? ஒரு குருவோட அருள் இல்லாம கடவுளோட காட்சி கிடைக்காது. ஒரு குருவோட அறிவுறுத்தல் இல்லாம நம்ம கடவுளை அடைய முடியாது. கடவுளை நம்ம அடையும் போது அது குருவுக்கு தெரியாம இருக்குமா? அததான் இப்ப பார்க்க போறோம். ஒரு நாள் காகா சாஹேப் தீக்ஷித் சீரடியில் உள்ள தனது வாதாவில் காலை குளியலுக்கு பின் தியானம் செய்து கொண்டிருக்கார். தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது விட்டல் பாண்டுரங்கன் என்ன பண்றாரு, தெய்வீக காட்சி. அவர் தியானத்துல இருக்கும்போது விட்டல் பாண்டுரங்கன் காட்சி கொடுக்கிறாரு. அதுக்கப்புறம் இவரு பாபாவை சந்திக்க போகும்போது பாபா கேட்கிறாரு, விட்டல் பாட்டில் வந்தாரா? நீ அவரை காணவில்லையா? அவர் மிகவும் நழுவல் பேர்வழி, இருக அவரை பிடித்துக் கொள்ளும், இல்லாவிடில் உமக்கு டேக்கா கொடுத்து விட்டு ஓடி போய் விடுவார் என்று கூறினார் பாபா.
பின்னர் மதியான வேளையில் பண்டரிபுரத்து விட்டலின் 20-25 படங்களுடன் ஒரு வியாபாரி வந்தான். தான் தியானத்தில் கண்ட விட்டலின் உருவத்துடன் அது அப்படியே அச்சாக பொருந்தியிருப்பது கண்டு தீக்ஷித் அதிசயமடைந்தார். பாபாவின் மொழிகளை நினைவு கூர்ந்து மிகுந்த விருப்பத்துடன் ஒரு படத்தை வாங்கி தனது பூஜை அறையில் வழிபாட்டுக்காக வைத்தார். இவரு தியானத்தில் இருக்கும்போது விட்டல் வந்து காட்சி கொடுத்தார்ல, அதே உருவத்தோட 20-25 படத்தோட ஒருத்தர் வந்து வித்துக்கிட்டு வராங்க துவாரகாமாய் கிட்ட. அதே மாதிரி எப்படி வந்து விட்டல் பாண்டுரங்கன் வந்து காட்சி கொடுத்தாரோ அதே ரூபத்துல அதே தரிசனம் அந்த படம் மூலமா கிடைக்குது. 20-25 படம் வந்து வித்துட்டு வராங்க. பாபா சொன்னார் பாருங்க, கெட்டியா பிடிச்சிக்கோன்னு. இவர் என்ன பண்ணாரு, உடனே ஒரு படத்தை வாங்கிட்டார். வாங்கி அவரோட பூஜை அறையில வச்சுட்டார். அடுத்ததாக பிரம்ம வித்தையை கற்பவர்களை பாபா எப்போதும் நேசித்தார், அவர்களை ஊக்குவித்தார். உதாரணத்துக்கு ஒரு முறை பாபு சாஹேப் ஜோக் ஒரு பார்சலை பெற்றார். லோக்மானிய திலகர் எழுதிய கீதாரா ஹஸ்தியத்தின் ஒரு பிரதி அதனுள் இருந்தது. தனது அக்குளில் அதை வைத்தவாறு மசூதிக்கு வந்து அவர் பாபாவின் முன் வீழ்ந்து பணிந்த போது பார்சல் பாபாவின் பாதத்தில் சென்று விழுந்தது. பாபா அது என்ன என்று விசாரித்தார். அவ்விடத்திலேயே பார்சல் உடைக்கப்பட்டு அப்புத்தகம் பாபாவின் கரத்தில் வைக்கப்பட்டது. இங்கும் அங்குமாக அதன் சில பக்கங்களில் அவர் புரட்டிவிட்டு தமது பையிலிருந்து ₹1 எடுத்து அதன் மீது வைத்து அதை ஜோகியிடம் அளித்து, இதை முழுமையும் படி, உனக்கு நன்மை விளையும் என்றார். அடுத்ததாக கபடே குடும்பம் பத்தி பார்க்க போறோம். கபடேயை பற்றிய விளக்கங்களுடன் இவ்வத்தியாயத்தை நாம் முடிப்போம். ஒருமுறை தாதா சாஹேப் கபடே தன் குடும்பத்துடன் ஷிரடிக்கு வந்து சில மாதங்கள் தங்கி இருந்தார். இந்த தாதா சாஹேப் கபடே வந்து சாதாரணமான ஒரு ஆள் கிடையாது. அவரு மிக பெரிய பணக்காரர். அது மட்டும் இல்லாம அவரு புகழ்பெற்ற ஒரு அட்வொகேட், ஒரு வக்கீல். அவரு டெல்லி கவுன்சில் அந்த குரூப்லயே வந்து ஒரு முக்கியமான ஒரு பொறுப்புலையும் இருக்காரு. அது மட்டும் இல்லாம மிக சிறந்த பேச்சாற்றல் உடையவர். பொதுவா வக்கீல்னாலே வந்து பேச்சாற்றல் வந்து இருக்கும். அதுலயும் இவர் வந்து பேச்சாற்றல் ரொம்ப அதிகமா கொண்டவர். அது மட்டும் இல்லாம புத்திசாலியமும் கூட. இவர் வந்து புத்தி சாதுரியத்தோடய நடந்துக்குவாரு. ஆனா இப்படிப்பட்ட பேச்சாற்றல் கொண்டவர், புத்தி சாதுரியமானவர், மிகப்பெரிய பணக்காரரு, ஒரு அட்வொகேட்டு, பாபா முன்னாடி வாய் திறக்கவே பயப்படுவாரு. பெரும்பாலான பக்தர்கள் பாபா கிட்ட வந்து ரொம்ப இயல்பா பேசுவாங்க. பாபாவும் பேசுவாரு. நிறைய விஷயங்களை பத்தி பேசி விவாதிப்பாங்க. ஆன்மீகம் சம்பந்தமா நிறைய விஷயங்கள் வந்து பேசுவாங்க. ஏன் ஒரு சில நேரத்துல குடும்ப விஷயங்களை கூட வந்து பேசுவாங்க, பாபா கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்குவாங்க. ஆனா இவங்க, அதாவது இந்த கபடே, நூல்கர், பூட்டி, இந்த மூவர் மட்டும் எப்போதுமே மௌனமாவே தான் இருப்பாங்க. யாரு? கபடே, நூல்கர், அப்புறம் வந்து பூட்டி. இவங்க 3 பேருமே சமூகத்துல மிக உயர்ந்த அந்தஸ்துல இருந்தாலும், பெரிய பணக்காரங்களா இருந்தாலும், அவங்க சமூகத்துல அவங்களோட வார்த்தைகளுக்கு மிகப்பெரிய அங்கீகாரம் இருந்தா கூட பாபா முன்னாடி எப்போதும் எப்படி இருப்பாங்க? சாந்தமா இருப்பாங்க, எளிமையா இருப்பாங்க, பொறுமையா இருப்பாங்க. அது மூலமா நல்ல பண்புகளும் அவங்களுக்கு வந்து இருக்கு. அதுலயும் இந்த தாதா சாஹேப் கபடே இருக்காரு பாருங்க, அவர் வந்து மற்றவர்களுக்கு முக்கியமான சமஸ்கிருத நூல்கள் எல்லாம், இந்த வேதங்கள் சார்ந்த முக்கியமான தத்துவங்கள் கொண்ட பஞ்சதசதி இந்த மாதிரியான முக்கியமான நூல்கள் எல்லாம் என்ன பண்ணுவாரு, சமஸ்கிருத நூல்கள் எல்லாம் படிச்சு மதங்கள்லாம் விளக்கமே கொடுப்பாரு. அந்த அளவுக்கு வந்து புலமை கொண்டவர், வல்லமை உடையவர். அப்படிப்பட்ட கபடே மசூதிக்கு பாபாவின் முன் வந்த பிறகு ஒரு வார்த்தை கூட பேசவே மாட்டார். வேதங்களில் கூட ஒருவன் எவ்வளவுதான் கற்று தேறி இருப்பினும் பிரம்மத்தை அறிந்தவன் முன் உண்மையிலேயே மங்கி விடுகிறான். ஆன்ம அறிவின் முன் கல்வி பிரகாசிக்க முடியாது. தாதா சாஹேப் 4 மாதங்கள் தங்கியிருந்தார். ஆனால் அவர் மனைவியோ 7 மாதங்கள் தங்கியிருந்தாள். இருவரும் தங்களின் ஷீரடி வாசத்தை பற்றி மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர். திருமதி கபடே பாபாவின் பால் விசுவாசம், பக்தி, ஆழ்ந்த அன்பு இவைகளை கொண்டிருந்தாள். ஒவ்வொரு மதியமும் மசூதிக்கு அவளே பாபாவுக்கு நெய்வேத்தியத்தை எடுத்து வருவாள். அது பாபாவால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பின்புதான் அவள் உண்ண செல்வாள். அவளது நிதானமான உறுதியான பக்தியை மற்றவர்களுக்கு காட்ட பாபா விரும்பினார். ஒரு நாள் அவள் சன்சா, அதாவது கோதுமை பலகாரம், பூரி, சாதம், சூப், சர்க்கரை பொங்கல், வற்றல் இவைகளுடன் மசூதிக்கு வந்தாள். வழக்கமாக மணிக்கணக்கில் காக்கும் பாபா உடனே எழுந்திருந்து தனது சாப்பாட்டு இடத்துக்கு சென்று பாத்திரத்தின் மூடியை எடுத்துவிட்டு ஊக்கத்துடன் அவைகளை உண்ணத் தொடங்கினார். ஷாமா கேட்கிறாரு, ஏன் இந்த பாரபட்சம்? மற்றவர்களின் உணவை வீசி எறிந்துவிட்டு அவைகளை கண்ணெடுத்து பார்ப்பதற்கும் கவலை கொள்ளாமல் இருக்கிறீர்கள்.
மற்றவங்களோட உணவை எல்லாத்தையும் நீங்க வந்து உதாசீனப்படுத்திட்டீங்க. ஏன் இப்படி பாரபட்சம் வந்து பாக்குறீங்க? கபடியோட மனைவி கொண்டு வந்த அந்த உணவை மட்டும் நீங்க சாப்பிடுறீங்க, மற்றவங்களை கொண்டு வந்த உணவு கூட நீங்க ஏறெடுத்து கூட ஒரு பார்வை கூட பார்க்கலையே, ஒரு கொஞ்சம் கூட கவலையே படாம நீங்க இப்படி பண்றீங்களே பாபான்னு ஷாமா கேட்கிறாரு. ஆனால் இதையோ நீங்களே ஊக்கத்துடன் வாங்குகிறீர்கள், இதற்கு நியாயமாக செய்யுங்கள், பாபா கிட்ட நியாயம் செய்யுங்கள். பாபா கிட்ட நியாயம் கேட்கிறாரு, இதெல்லாம் நியாயமா, நீங்களே நியாயம் சொல்லுங்க அப்படின்னு. இப்பெண்மணியின் பலகாரங்கள் மட்டும் ஏன் அவ்வளவு இனிமையாக இருக்கின்றன? இது எங்களுக்கு எல்லாம் ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. இந்த பெண்மணியோட பலகாரம் மட்டும் ஏன் இப்படி இனிப்பா இருக்கு? இது எங்க எல்லாத்துக்கும் பிரச்சனையா இருக்கு. ஏன்னா மற்றவங்களோட உணவு எல்லாமே என்ன ஆகுது, டவுன் ஆகுது. கபடி மனைவியோட அந்த உணவு மட்டும் மேலோங்கி நிற்குது. பாபாவுக்கும் அதான் பிடிக்குது. பாபா உண்மையிலேயே இவ்வுணவு அசாதாரணமானதுதான். பாபா சொல்றாரு, உண்மையிலேயே இந்த உணவு அசாதாரணமானதுதான். முந்தைய பிறவியில் இவள் ஒரு வியாபாரியின் கொளுத்த பசுவாக அதிக பால் கொடுத்து வந்தாள். பின்னர் அவள் மறைந்து ஒரு தோட்டக்காரன் குடும்பத்திலும் பின்னர் சத்திரிய குடும்பம் ஒன்றிலும் பிறந்து ஒரு வணிகனை திருமணம் செய்து கொண்டாள். பின்னர் ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்தால் மிக நீண்ட காலத்துக்கு பின் நான் அவளை காண்கிறேன். அவளது பாத்திரத்திலிருந்து சில அன்பு கவலங்களை நான் உண்பேன். இவ்வாறு கூறிக்கொண்டே அவளது பலகாரத்துக்குரிய முழு தீர்ப்பையும் வழங்கி தமது வாய் கை முதலியவற்றை கழுவிக்கொண்டு மன நிறைவின் அறிகுறியாக ஏப்பம் விட்டு தமது இருக்கையில் அமர்ந்தார். பாபா இப்படியே சொல்லிக்கிட்டு என்ன பண்றாரு, முழுவதுமா சாப்பிட்டுட்டு ஏப்பமே விட்டுட்டாரு. பின்னர் அவள் வணங்கி அவர் கால்களை பிடித்து விட தொடங்கினாள். கபடி மனைவி என்ன பண்றாங்க, பாபாவை வணங்கிட்டு பாபாவோட கால்களை வந்து பிடிச்சு விட்டுறாங்க. பாபா அவளுடன் பேச தொடங்கி தம் கால்களை பிடித்து விட்டு கொண்டிருந்த அவளது கையை ஆதரவாக பிடித்து விட தொடங்கினார். இப்ப ஒரு நிமிஷம் நீங்க நினைச்சு பாருங்க, உங்களோட அப்பா சின்ன வயசுல உங்களோட கைகளையோ கால்களையோ பிடிச்சு விடும்போது நீங்க எப்படி ஃபீல் பண்ணியிருப்பீங்க? அதே ஒரு உணர்வு தான் கபடி அவங்க மனைவிக்கும் வந்து ஏற்பட்டிருக்கும். சாய் வந்து ஆதரவா அவங்களோட கையை வந்து பிடிச்சு விட்டுருக்காரு. இந்த பரஸ்பர சேவையை கண்டுவிட்டு ஷாமா வேடிக்கை செய்ய ஆரம்பித்தார். என்ன பண்றாங்க, பாபாவுக்கு கபடி மனைவி வந்து காலமுக்கி விடுறாங்க. ஒரு பெண் குழந்தை தன்னோட அப்பாவுக்கு காலமுக்கி விடுறாங்க. ஒரு அப்பா தனக்கு காலமுக்கி விட்டுட்டு இருக்க அந்த குழந்தைக்கு கை வலிக்குமேன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, கை அமுக்கி விடுறாரு. கையில வந்து அமுக்கிட்டு இருக்காங்கல்ல, காலை அமுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பெண்ணுக்கு வந்து என்னோட குழந்தைக்கு கை வலிக்குமேன்னு சொல்லிட்டு அந்த அப்பா என்ன பண்றாங்க, கையை அமுக்குறாங்க. இந்த குழந்தை என்ன பண்ணுது, காலை அமுக்கிட்டு இருக்கு. இது நடந்துகிட்டு இருக்கு. இதை பார்த்து ஷாமா வந்து வேடிக்கை செய்யாத கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இது நன்றாக இருக்கிறது. கடவுளும் பக்தையும் ஒருவருக்கொருவர் சேவை செய்து கொள்வதை காண்பது அற்புத காட்சியாகும். கடவுள் பக்தைக்கு சேவை செய்யறாங்க, பக்தை வந்து கடவுளுக்கு சேவை செய்யறாங்க. இப்படி மாறி மாறி சேவை செய்வதை பார்க்கறது கண்கொள்ளா காட்சியா இருக்கு. நல்லாதான் இருக்குல்ல என்றார். அவளது விசுவாசமான சேவையை கண்டு பாபா அவளை ஒரு நிமிஷம் அந்த காட்சி எப்படி கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு போயிடுச்சு. அதான் ஒரு மாதிரி இருக்கு. உங்களுக்கு ஃபீல் ஆனதா? சரி தெரியல, ஓகே நம்ம கண்டினியூ பண்ணலாம். சேவையை கண்டு பாபா அவளை மிருதுவான அற்புதமான குரலில் ராஜா ராமா ராஜா ராமா என்று அப்போதிலிருந்து எப்போதும் ஸ்மரிக்கும்படியாக கூறி, இதை நீ செய்து வந்தால் உனது வாழ்க்கையின் நோக்கத்தை எய்துவாய், உனது மனம் சாந்தி பெற்று பெருமளவு நீ பயனடைவாய் என்றார். ஆன்மீக விஷயங்களை பற்றி பழக்கமில்லாதவர்களுக்கு இது ஒரு சாதாரண விஷயமாக தோன்றும். ஆன்மீக விஷயங்களை பழக்கமில்லாதவங்களுக்கு. உண்மையில் அது அவ்வாறு இல்லை. சக்தி பாத் என்றழைக்கப்படும் குருவின் சக்தியை சீடனுக்கு மாற்றி விடுவதே ஆகும். பாபாவின் மொழிகள் எவ்வளவு வல்லமை வாய்ந்தவைகளாகவும் பலனுள்ளவைகளாகவும் இருக்கின்றன. ஒரே வினாடியில் அவைகள் அவளது உள்ளத்தை துளைத்து அங்கே இடம் பிடித்து கொண்டன. குருவுக்கும் சீடனுக்கும் இருக்க வேண்டிய உறவு தன்மையை பற்றி இந்நிகழ்ச்சி நமக்கு விளக்குகிறது. இருவரும் ஒருவருக்கொருவர் அன்பு கூர்ந்து சேவை செய்ய வேண்டும். அவர்களிடையே எவ்வித பாகுபாடும் வித்தியாசமும் இல்லை. இருவரும் ஒருவரே. ஒருவர் இல்லாமல் மற்றவர் வாழ முடியாது. சீடன் குருவின் பாதங்களில் தனது தலையை வைப்பது புறத்தோற்றமே. உண்மையில் அந்தரங்கமாக அவர்கள் ஒன்றே ஆகும், ஒருவரே ஆவார்கள்.
அவர்களிடையே எவ்வித பாகுபாட்டையும் காண்பவன் இன்னும் பக்குவமடையாதவன், ஒழுங்கற்றவன். ஸ்ரீ சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சாய்ராம்.